வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, "கார்ல்ஸ் கேனாட் பி கைண்ட் டு ஒட்டாக்கு" அப்படின்ற ஒரு அனிமே தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். ஒரு நாள் காலைல ஸ்கூல்ல எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசினு இருந்து அவனை யாராவது பார்க்குறாங்களான்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு, உடனே அவன்கிட்ட இருந்து ஒரு லப்பர் ஒண்ணு எடுக்குறான். அது கிளிட்டர்மான் லப்பர். அவன் சொல்றான், "நான் ஒரு ஒட்டாக்கு. என்னதான் நான் ஒட்டாக்குவா இருந்தாலும் அதை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்குது" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனே நினைச்சுக்கிறான். இந்த கிளிட்டர்மான் இந்த அனிமே செம கியூட்டா இருக்கு. ஆனா இந்த அனிமே என்னதான் ரொம்ப கியூட்டா இருந்தாலும் இதோட ஸ்டோரி ரொம்ப டார்க்கா இருக்கு. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த கிளிட்டர்மான் அனிமையை பத்தி யோசிச்சுன்னு இருக்கிறான். அப்படி அவன் யோசிச்சுனே இருக்கும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற ஒரு பொண்ணு தான், "ஹே, இந்த லப்பரை பார்த்தியா? இதுல இருக்கிறது போக்கிமான்" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுங்குது. உடனே டக்கியா உடனே அது ஒன்றும் போக்கிமான் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர்மான். அது ஒரு ஸ்பெஷலான பொருள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுங்கிறான். இதை கேட்டனா கொட்டகைக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பாக்குது. டக்கியா உடனே அந்த ரெண்டு பொண்ணுனையும் பாக்குறான். அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துட்டு சொல்றான், "கொடோகோ, இவ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பாப்புலரான ஒரு பொண்ணு. இவ கொஞ்சம் முட்டாள்தனமா இருப்பா. அதே மாரி தான் கேவும் பாப்புலரான பொண்ணு இருந்தாலும், இவ பார்க்கறதுக்கு செம கெத்தா ஒரு மாடலான பொண்ணு மாரி இருப்பா. ஆனா எனக்கு இந்த மாரி இருக்கிற பொண்ணுங்களே சுத்தமா பிடிக்காது." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி மாடலான பொண்ணுங்க எப்பவுமே அனிமே பார்க்குற பசங்க ஒட்டாக்கு கிட்டலாம் எப்பவுமே அங்க பேச மாட்டாங்க. உடனே கொட்டாக்கோ என்ன பண்றா, அந்த அனிமே கேரக்டர் பேர் தப்பு தப்பா சொல்றா. ஆனா இது எல்லாத்தையும் கே வந்து பார்த்தீங்கன்னா, "இது அந்த பேர் கிடையாது" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது பேர் அவளுக்கு சொல்லி தரா. இத பார்த்தோனயும் டக்குயாக்கு செம அதிர்ச்சி. ஏன்னா இந்த கேக்கும் இந்த அனிமே பத்தி தெரிஞ்சுக்குதா அப்படி சொல்லி யோசிச்சுனுக்கிறான். உடனே கொட்டாக்கோ அவன பார்த்து, அவன் பவுச்ல இருக்கிற ஒரு சின்ன பொம்மை கீ செயின ஒண்ணு எடுத்து பார்க்குறா. அத அமுக்குனா அதுல கண்ணு வெளிய வரத பார்த்துட்டு, "ஹே டக்குயா, இது சூப்பரா இருக்குது" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவகிட்ட பேசி ரசிக்கிறா. அத பார்த்து சிரிக்கிறா. "இந்த பொம்மை எனக்கு ரொம்ப புடிச்சுக்குது. இது எந்த அனிமேல வருது? இது என்னன்னு எனக்கு சொல்லு. இந்த கதைய சொல்லு" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொட்டாக்கு கேட்குறா. டக்கியா உடனே, "ஆஹா! நம்மகிட்டயே பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்களே!" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் புடிச்ச அருமைய பத்தி பேசுறதுக்கு செம்ம பெருமையா இருக்குது. இதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட சொல்ல வரான். ஆனா திடீர்னு அவன் ஒரு சந்தேகப்படுறான். ஒருவேளை இவங்க நம்மள கலாய்க்கிறதுக்கோசரம் தான் இதெல்லாம் பண்றாங்களோ? இது நம்மளுக்கான வச்ச ஒரு ட்ராப்பா இருக்குமோ? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். அவன் உடனே என்ன சொல்றது? அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது, உடனே சந்தோஷத்துல அப்படியே பூரிப்பாயிடுறா. கொட்டாக்கோ, இப்பதான் நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டா இருக்கறதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு ஆளா இருக்கிற. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எக்கச்சக்கமான காமிக்ஸ் தரேன். அத எல்லாத்தையும் நீ வந்து படிச்சு பாரு." அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தா, அந்த சொல்லுகிறா. உடனே கேவும், "அடடே! நம்ம ரொம்ப ஓவரா போயிட்டோமா?" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவள சுதாரிச்சுட்டு, உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கு தான் ரொம்ப புடிச்ச அனிமே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இத பத்தி தெரிஞ்சுருக்குது. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவ சமாளிக்கிறா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டாகோ ஃபேன் இல்ல அப்படி சொல்லி. அதனால சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் செக் பண்ணி பார்க்குறான். அவ சொன்னா மாரியே ஒரு மூலையில இருக்கிற ஒரு கேரக்டர் அவன் பார்க்குறான். என்ன ஆச்சரியமா இருக்குது! அவ சொன்னா மாரியே அந்த கேரக்டர் அதுல வருதே! அப்புட்ன்னா அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கேவே கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வேளை இவளும் நிஜமாவே அனிமே மேல சீக்ரெட்டா ஆசை வச்சிருப்பாளோ! இவளும் ஒரு ஒட்டாகுவோ! அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் ஒரு ஒட்டாகுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தானே! ஏன்னா, இவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலரான கேர்ள். இவலாம் அனிமேலாம் பார்க்க மாட்டாளே! அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு யோசிச்சுனுக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த கிளட்டர்மான் அப்டிங்கிறது ஒரு சின்ன பொண்ணுங்க பார்க்குற சாதாரண ஒரு அனிமே தான். அதனால அவங்க வயசுல இருக்கிற ஒருத்தர் இத அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காட்டி பார்க்க மாட்டாங்களே! இது வந்து ரொம்ப ரேரு. இது வேற இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான பொண்ணு. அவ போய் சீரியஸா அனிமேலாம் பார்க்கறதுக்கு சான்ஸே இல்ல. அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டக்கியா யோசிச்சுனுக்கிறான். கிளாஸ் முடிஞ்சதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரோக்கி போலாம் வா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பிடுறாங்க. ஆனா வந்து நான் வரல அப்டி சொல்லிர்றா. உடனே டக்கி அத தூரத்துலருந்து பார்த்துட்டு, அவகிட்ட நான் பேசணும். அவளுக்கு வந்து இந்த அனிமே பத்தி தெரிஞ்சுக்குதா அப்டி சொல்லி பேசணும் அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டக்கியாக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது. ஆனா லைன் அதுவும் அந்த பிளாக் கலரு. இது நார்மல் கலரா இருக்கிற கீ செயின் கிடையவே கிடையாது. இது ஒரு ரேர் ஆச்சே! அப்டி சொல்லி வந்து பார்த்தா செம்ம எக்ஸைட்டா பேசுறா. இவ அவ்ளோ ஆர்வமா இருக்கிறத பார்த்து, இப்ப நான் உடனே சுதாரிச்சுட்டு, "இது இது என் தங்கச்சிக்கோசம் தான். நான் வந்து அந்த கீ செயின ரொம்ப தேடி அலைஞ்சேன்." அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. உடனே அவளோட ஆர்வத்த பார்த்து டக்கியா, "நீ வேணும்னா இந்த கவர விட்டு வெளிய எடுத்து பார்த்துக்கோ. இது வந்து எனக்கு பிரச்சனையே இல்ல." அப்டி சொன்னோனயும், அவனும் ஓகே அப்டி சொல்லிட்டு வந்து அவ கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த கீ செயின வாங்கி சூப்பரா இருக்குது, சூப்பரா இருக்குது சொல்லி வந்து பேசிட்டே இருக்கிறா அவ ரொம்ப நேரமா. உடனே டக்குயா, "ஓ! இந்த கீ செயின் அவளுக்கு ரொம்ப புடிச்சுக்குது" அப்டின்னு நெனச்சுட்டு, "இத நீ வேணுனா நீயே வச்சுக்கோ" அப்டி சொல்றான். அந்த கீ செயின வாங்குனதும் கேக்கு செம்ம ஹாப்பி. உடனே அவ மறுபடியும், "இல்ல, இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கு குடுத்துடுறேன்" அப்டி சொல்லி வந்து பார்த்தா மறுபடியும் சமாளிக்கிறா. இவளோட இந்த ரியாக்ஷன் எல்லாம் பார்த்து டக்குனு நெனைக்கிறான், "ஆஹா! இவ ரொம்ப கியூட்டா இருக்காளே! இதனால தான் இவ ரொம்ப ஃபேமஸான பொண்ணா" அப்டி சொல்லி வந்து நெனைக்கிறான். இப்ப மறுநாளு கொட்டோகோ ஸ்கூலுக்கு வர எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துட்டு ஹலோ சொல்ட்டு, அது மட்டும் இல்லாம அவள பார்த்த உடனே எல்லா பசங்களும் ஜாலியாயிர்றானுங்க. அது மட்டும் இல்லாம அவ அவ கேக் ஹாய் சொல்ட்டு கிளாஸுக்கு போறா. உடனே கிளாஸ்ல
அவ டக்குயாவோட ஒரு இரேசர் எடுத்து பார்க்குறா. எரேசர் எடுத்து யூஸ் பண்றா. கொட்டாக்கா உடனே அந்த எரேசர பத்தி பேசுறா. "ஹே! இது நேத்து இருந்த அந்த எரேசர் கிடையாது. புது எரேசர் மாத்துறியா? அது மட்டும் கிடையாது. இதுலேருந்து அந்த கேரக்டர் பேரையும் கரெக்ட்டா சொல்றா. நான் இப்ப தான் இந்த கிட்டர்மான் மாங்கா படிக்க ஆரம்பிக்கிறேன். கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இத குடுத்தா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோனே டக்கியாக்கு செம ஹாப்பி. "என்ன இவ்ளோ அனிமே மாங்காலாம் பார்க்குறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்றான். "அனிமேவோட மாங்கா வெர்ஷன் செம சூப்பரா இருக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தொண 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 தொணன்னு பேசினே இருக்கிறா. உடனே, "ஐயய்யோ! நம்ம என்ன இதுமாரி தொண தொணன்னு பேசினே இருக்கிறோம்." உடனே இவ நம்மள பத்தி கடுப்பாயிட்டு இருப்பாளோ! நம்ப வந்து இது மாரி ஒரு ஆளுன்னு தெரிஞ்சுட்டு நம்மகிட்ட பேசாம இருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டாக்கா அவனுக்கு ஆச்சரியம் தர்ற மாரி, "நீ நீ இன்னும் இத பத்தி சொல்லு. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது." அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. டக்குனுக்கு செம்ம அதிர்ச்சி. என்ன இவ வந்து ஒண்ணுமே ஆவலையா? என்ன பத்தி சொல்ல சொல்றாளா? அப்படி யோசிச்சுன்னு இருக்கும்போது, உடனே அந்த கொட்டாக்கா தான் சொல்றா, "நீ பார்க்கறதுக்கு அப்படியே அந்த ராக்கெட் மேன் கேரக்டர் மாரியே இருக்கேன்னு" சொல்றா. டக்குயா உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டு, அந்த கேரக்டர பத்தி சொல்றான். அந்த கேரக்டர் இருக்கறதுலே செம சூப்பரான ஒரு கேரக்டரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பிரின்சஸ் கூட ஒரு லாயலான கேரக்டர் அப்படி சொல்லி யோசிச்சுனே இருக்கும்போது, கொட்டாக்கா உடனே வாங்கி நோண்ட ஆரம்பிச்சிடுறா. டக்குன்னு அவன் அந்த ஆப்ப கண்டுபிடிச்சு ஓப்பன் பண்ணிடுறா. அதில பார்த்தா முழுக்க முழுக்க கிட்டர்மான் சம்மந்தப்பட்ட போஸ்ட் மட்டும் தான் அவன் போட்டு வச்சுக்கிறான். இத பார்த்த டக்கியோக்கு அப்படியே பெரிய பயம் வந்துச்சு. ஏன்னா இத எடுத்துன்னு போய் மத்தவங்க கிட்ட அவ காட்டிட்டானா, மத்தவங்க எல்லாரும் இவன பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே நினைக்கிறான். அடச்சே! எல்லாமே போயிடுச்சு. நான் இப்போ வந்து எல்லாரும் என்ன அவமானப்படுத்த போறாங்க அப்படி சொல்லி இத பத்தி அவன் யோசிச்சுனுக்கிறான். ஆனா கொட்டாக்கா அவன பார்த்து, இது செம சூப்பரா இருக்குது" அப்படின்னு சொல்றா. டக்கியோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவ வந்து என்ன இது கிண்டல் பண்ணலையா? அப்படின்னு சொல்லி வத்தான் அப்படி சொல்றான். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்றா, "இதுல வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே! உனக்கு புடிச்ச விஷயத்த நீ செய்ற. நீ எஃபெக்ட் போடுறத பார்த்து எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சுக்குது" அப்படி சொல்றா. "உன்னோட எஃபெக்ட்ட பார்த்து நான் உன்ன அட்மையர் பண்றேன்" அப்படி சொல்றா. சரி, இப்ப நம்ம வேற என்ன மாதிரியான போஸ்ட் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, "இத நீ உன்னுடைய அக்கவுண்ட்ல போஸ்ட் போடு" அப்படின்னு சொல்றா.